பதநீர் உருவாக்குவது ரைட்டு. ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்போல்லாம் ப்ரொஹிபிஷன் இருந்த காலம், அப்பயே அதை கல்லாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு. ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்துருந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேறு விதமாக அதை பதநீர் என்று சொல்லிவிட்டு பணங்களாக தென்னங்களாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் அந்த பதநீர் தொழில், பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பதநீர் இறக்குறதுக்கே இப்போ பணம் கேட்டு உரிமையே கேட்கறாரு. உரிமையே இப்போ இல்லை. அது மாதிரி இது பண்ணக்கூடாதுங்கிற உரிமை கிடையாது, அதுதான் கேட்குறாரு. அதற்காக குறிப்பாக பனை மரத்தை பொறுத்தவரையில் பனைப்பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் அதே போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பனைப்பொருள் தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பனந்தும்பு தூரிகைகள், பனை ஓலை விசிறிகள், பாய்கள், கூடைகள், பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனையோலை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரையில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. எல்லா இடத்தையும் இருக்குது. முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வருங்காலங்களில் அது, ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே கேட்குறோம். அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம், அதையும் குறைக்கணுங்கிறோம். அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுவது உண்டு. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவு செய்யும். கள்ளிறக்க அனுமதிக்கலாமா என எதிர்காலத்தில் முதலமைச்சர் பரிசீலிப்பார் என அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.